ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். ஒன்று நாளாகமும் 11 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும். அது வாக்காயிருக்குடைய வாக்குனால 11:9 தேவனாக்கு திருஷ்டம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், சேனையுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். தேவ சமூகத்தில் கண்களை மூடி அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம். மைமீன் ராஜாவே, நீங்கள் கொடுத்த புதிய மாதமும் புதிய ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய பாதங்களை கூடி வர கிருபிச்சு நான் ஒவ்வொரு பகுதி மட்டுமா நடத்தி ஆசிரியத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, உம்முடைய சமூகத்தில் இருக்கிற நாங்கள் உம்மால் எப்போதும் போஷிக்கப்பட்டு, உம்மால் எப்போதும் நேசிக்கப்பட்டு, உம்மால் எப்போதும் திருப்தியாக அனுப்பப்படுகிறோம். இந்த நாள் கூட எங்களை திருப்தி அனுப்ப உங்களுடைய வார்த்தையை எங்களோடு பேசும் ஆண்டவரை. ஏதோ சங்கீதக்காரனை கொடுத்து நாங்கள் அதிகமாக தியானித்துக் கொண்டிருந்தாலும் இன்னும் எங்களுக்கு அதிகமான தியானங்களை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுடைய நீங்கள் பேசும் வசந்தி கேட்குற பிள்ளைகள் வசந்தி சொல்ல அன்பை பலப்படுத்துங்க. எந்த விதத்தில் மந்தாரங்கள், தூக்கமயங்கள், வெளிவீடுகள், போராட்டங்கள் வராது அதை காத்துடும். உங்கள் ரத்த கோட்டையில் மூடி வச்சுப்பாங்க அப்படின்னு பயன்படுத்த முடி சொல்ல தாழ்த்திடுவேன். மீட்பு இயேசு சமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் தெய்வம் இந்த 22ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலும் 1 நாளாகவும் 11:9 கர்த்தர் நம்முடைய இடைப்படுகிறவராக இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த வசனம் வாசிக்கிற பொழுது 2 வார்த்தை துண்டுபடுத்தப்பட்டு போல இருக்கும். ஆனால் கூட அந்த வார்த்தையை நம்ம இணைச்சி நம்ம பார்க்குற பொழுது அது பெரிய ஆஸ்வாதமாக இருக்கும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாவீது 4 நாள் விருத்தி அடைந்தான். ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிச்சுட்டு அடுத்து அதே வசனத்தில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. சேனையுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 2 கடையில் ஒரு செமிகோலன் அரைப்புள்ளி மாத்திரம் தொடர்புடைய வார்த்தையாக சொல்லாயிருக்கு. ஆனாலும் கூட இந்த தமிழ் நம்ம கிராமட்டிக்கல் படி பார்த்தோன்னா கொஞ்சம் சட்டக்கு வாசம்னா அது 2 வார்த்தைக்கு ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருக்கும். அல்லேலூயா. எப்படி இருந்திருக்கலாம், வசனம் இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லலாம், இப்படி எழுதலேன்னு சொல்லி நம்ம வருத்தப்பட வேண்டாம். இதில் என்ன போட்டுக்கிட்டீங்கன்னா, தாவீது 4 நாள் விருத்தி அடைந்தான் அவன் போட்டு, ஏனென்றால் சேனையுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தான் அப்படி இருக்கலாம். அல்லது ஆங்கிலத்தின்படியும் சேனையுடைய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியால் தாவீது 4 நாள் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. ஒரு இணைப்பு வார்த்தையோடு அப்படி வாசித்தோம்னா நமக்கு நல்ல ஒரு தெளிவாக சந்தோஷமாக. இப்போயும் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் குறைவே கிடையாது, எதுலேயும் குறைவே கிடையாது. நீங்கள் மூல பாஷையிலிருந்து நம்ம அதில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த காலத்தில் அநேக அறியாத ஜனங்கள் தான் அதை என்ன செஞ்சாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, மொழியாக்கம் பண்ணாங்க. ரட்சிக்கப்படாத ரொம்ப பேர் உட்காந்து பண்ணிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை பரிசுத்த ஆவியின் உதவி அநேகர் சரியாய் செம்மையாய் நடத்திருக்கு. அதுக்கடுத்து நாளடைவில் மொழியாக்கம் மாறி இந்த பழைய மொழியாக்கத்தை நம்ம வாசிட்டு புதிய மொழியாக்கத்தில் வாசிக்கிற பொழுது நமக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும். ஏன்னு சொல்லி அப்போன்னு வாசிட்டு ஜீவ உணவு நானே, உயிரில் உணவு நானே அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் நமக்கு ஒரு வித்தியாசமாக தெரியும். எது எப்படினாலும் சரி, பொருள் மாறாது. அல்லேலூயா. பொருள் ஒன்று தான். அன்று முதல் இன்று வரை வேத வசனத்தின் பொருள் மாறவே மாறாது. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை கொண்டாலும் ஒளிந்து போவதில்லை, மாறுவதில்லை. சரி, கர்த்தருக்கு சொல்றோம். இந்த நாளில் கர்த்தராகிய தெய்வம் கூடி வந்திருக்க நமக்கு ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை, இந்த வார்த்தை தாவீதுக்கு சொன்ன வார்த்தை அல்லது தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த வார்த்தைன்னு கூட சொல்லலாம். 1 நாளாகமத்தில் நம்ம வாசிக்கிற வசனம் சொல்லுது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இது முடிச்சிட்டு இப்போ நமக்கு இந்த வார்த்தை கொடுத்துருக்கிற ஆண்டவர், இந்த வார்த்தை நமக்கு எப்படி இது பலிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாவீதை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்த ஆண்டவர் என்னையும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வார். அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில் அது ஃபினிஷ்டு, நம்முடைய வாழ்க்கையில் இது ஸ்டார்டிங். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இது துவக்கம். ஆமென். கர்த்தருக்கு சொல்ற சந்தோஷம் வசனத்தை கேளுங்க. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் நம்மை விருத்தி அடைய செய்வேன்னு சொல்லி வாக்கு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இந்த விருத்தி அடைய செய்யறதுக்கு
நாம டக்குன்னு நம்ம பேர் இருக்கிறோம் அல்லது சில பேர் இருக்குன்னு வச்சுங்க. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா சேனை கர்த்தர் இருந்தா தான் நம்ம விருத்தி அடையுமா? ஆண்டவரே இல்லாத எத்தனை பேர் என்னென்ன வசதியோட இருக்கான்? ஆண்டோட நடக்காதவன் எத்தனை பேர் சம்பூர்ணமா இருக்கிறான்? வேதத்தை நம்ம என்ன செய்யணும்? தெளிவா சோதிச்சு ஆராய்ச்சி பார்க்கணும். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலகத்தார் விருத்தி அடைகிறாங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் விருத்தி அடைவாங்க. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கூட இருக்க விருத்தி. உலகத்தாருக்கு ஆண்டவரே இல்லாமலும் விருத்தி அடைவாங்க. அப்போ எதுக்கு பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டு என்ன புண்ணியம், ஏசப்பா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் வந்து என்ன புண்ணியம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு என்ன செய்யும், ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். என்ன அப்படி அவங்களும் விருத்தி அடைகிறாங்க, நானும் விருத்தி அடைகிறேன். நான் ரத்தத்தால கழுவு போட்டு அப்படி வழி நடந்து அப்படி வசதி கேட்டு அவருக்கு பயந்து நடந்தாலும் விருத்தி அடைஞ்சிருக்கேன், அல்லது இன்னும் கூட விருத்தி அடையல. ஆனால் உலகத்தை நல்லா தானே இருக்கிறா, விருத்தி அடைகிறா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி உண்டு. இதுக்கு பதிலாக நீதிமொழியில் 10ஆம் அதிகாரம் 22 நமக்கு ஒரு ஆன்சர் உண்டு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் மனப்படமாக தெரிஞ்ச வசனம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த பகுதி வரைக்கும் வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். நீங்க சொல்லுவீங்க, பாருங்க பாஸ்டர் கண்ணுக்கு முன்னாடி அரசியல்வாதிகள் எவ்வளவு ஜோக்கா இருக்கிறாங்க, எவ்வளவு கார் வச்சிருக்காங்க, எவ்வளவு எஸ்டேட் வச்சிருக்காங்க, எவ்வளவு பங்களாக்கள் மேல பங்களா மேலுக்கு மேல கட்டுறாங்க, விருத்தி அடைச்சிட்டே போறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்காத ஆசீர்வாதம் அது. அதுல 10:22 பிற்பகுதி சொல்லுது, வேதனை உண்டு. ஆமென். நீ வேதத்திலேயும் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்சலோம் யாரது? தாவீதுடைய மகன். அதோனியா அது யாரு? அது தாவீதுடைய மகன் தான். அப்சலோமுக்கு அடுத்து பிறந்தவன். அதுக்கடுத்து அபிமெலேக்கு சொல்லி நியாயாதிபதி 10ஆம் வாசிக்கிறோம். இது யாரு? கிதியோனுக்கு 70 பிள்ளைகள். இன்னும் ஒரு அபிமெலேக்குன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் மனைவி பிள்ளை கிடையாது, மறுமனையாட்டின் பிள்ளை. கேட்டீங்களா? தேவசத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை மனைவியும் சொல்லுவாங்க, துணையும் சொல்லுவாங்க. அப்போ அநேகருக்கு துணைகள் நம்ம செலவுட பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம அதை பற்றி டீட்டெயில் வேண்டாம். இப்போ இந்த அபிமெலேக்குன்ற நாள் சரி, அதோனியான்ற நாள் சரி, அடுத்தபடியா அப்சலோ, இவங்கெல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு ராஜ்யத்தை சோதரித்துக் கொண்டவர்கள் அல்ல. இவங்களும் ராஜ்யத்தை சோதரித்துக் கொண்டாங்க. இவங்க நாள் கணக்கில், மாச கணக்கில், வருஷ கணக்கில் இருந்துச்சாங்க. கொஞ்சம் வருஷம், கொஞ்ச நாள் அல்லது கொஞ்சம் மாதம் ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் அந்த ஆட்சி நிலைநிச்சா ஒருவனுடைய முடிவு கர்த்தர் கூட இராதனால வானத்துக்கு பூமிக்கு நடுவாக அப்சலோம் தொங்கி செத்து போனான். அடிபத்தே செத்துற வானத்துக்கு பூமி நடுவில் தொங்கிட்டு இருந்து அடிச்சிட்டான். யுத்தத்துடைய முடிவு நல்லா கவனிச்சுக்கிறாங்க. பட்டைய தலைவட்ட போட்டு அவனுடைய தம்பி அதோனியா அவனிச்சுனா, இந்த அப்சலோமும் அதோனியாவும் ஏற்கனவே ஒரு ராஜா இருக்கும் போதேவும் என்ன செஞ்சாங்க, தனக்கு தானே 50 ரதங்கள், குதிரைகள், படை வீரர்கள் எல்லாம் சம்பாரிச்சுட்டு உடனே நான் தான் ராஜான்னு சொல்லி தன்னை பிரகடனம் பண்ணாங்க. ஆனால் நிலைச்சு நிற்கிற எந்த ஒரு மனுஷனும் கர்த்தரால் விருத்தி அடைகிற பொழுது அந்த விருத்தி ஆசீர்வாதமாயும் அது நிலைத்து நிற்கிறதாயும் இருக்கும். நான் சொல்றேன், விளங்கிட்டீங்களா? அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, என்ன பாஸ்டர் அவங்களும் நல்லா இருக்கிறாங்க, நானும் நல்லா இருக்கிறேன், அவங்க இல்லாட்டி அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, நான் சாதாரணமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு நிரப்பு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஆண்டு பதில் சொல்றாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தாமா ஐஸ்வர்யத்தை தரும். அது வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அந்த வேதனை உள்ள ஆசீர்வாதம் அது அவனை ஆக்கினைக்கு நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து, அப்படிதான் சேர்த்துச்சு. அபிமெலேக்குடைய முடிவு எப்படி இருந்துச்சு? திருகைக்கல் பார்த்தீங்களா? பைபிளில் போட்டிருக்குது, எந்திரக்கல். ஆமாம், ஒரு துண்டத்துக்கு டம்முன்னு மண்டையில் போட்டு உடச்சி கொண்டு விட்டான். பெரிய வீரன். ஒரு கூட்டத்தை வந்தாலும் அடிச்சு நிற்கிறான். எனக்கு இதியோடு மாதிரி அவங்க மானுக்கு பலருக்கும்ல, அவ்வளோ பெரிய வீரன் தான். ஆனால் ஒரு ஸ்திரீ திருகைகளை ஒரு பகுதி துண்டு எடுத்து டம்முன்னு மண்டையில் போட்டு சாவிச்சிட்டான். யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும். கவனமாக அப்போ சேனைகளுடைய கர்த்தர் என்னுடன் இருந்தால் தாவீதை போல நான் விருத்தி அடைவேன். அறிக்கை செய்யுமா? சேனைகளுடைய கர்த்தர் என்னோடு இருந்தால் தாவீதை போல நான் விருத்தி அடைவேன். இதுதான் ப்ராமிஸ்னஸ், இதுதான் வாக்குத்தத்த வசனம். ஆண்டுடைய சொல்ல காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த சேனையுடைய கர்த்தர் தாவீதை
கூட இருந்தார். இந்த தாவீதை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது அநேக முறை தாவீதை குறித்து திரும்ப 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 நம்ம தியானிக்கும் பொழுது தாவீது நல்ல ஒரு துதிக்கிற மனுஷன், தாவீது நல்ல ஒரு உண்மையில மனுஷன், தாவீது நல்ல தேவனுக்கு பயன்படுற மனுஷன், அதனால ஆசிரியப்பட்டான்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை கர்த்தருக்கு காண்பித்திருக்கிறார். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த தாவீது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் அல்லது எப்படி விருத்தி அடைந்தான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சேனையுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தனால விருத்தி அடைந்தான். ஆனா எதற்காக இந்த சேனையுடைய கர்த்தர் இந்த தாவீதோடு கூட இருந்தார் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் ஒரு முன்குறிக்கப்பட்ட மனுஷன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி சொன்ன மாத்திரத்துல நமக்கெல்லாம் ஒரு சங்கடமா இருக்கும். என்னை முன்குறிச்சாரா, அல்லது நீ அழைச்சாரா, அல்லது நீ தெரிந்து கொண்டாரா, என்னை வேறு பிரித்தாரா? சந்தேகம் வருமா வராதா? நீங்க பதில் பேசு. வருமா வராதா? வரும். ஏன் சொன்னீங்கன்னா, தாவீது ராஜா பிறக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ராஜா பிறக்க போறான்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட பிறக்க போறதை பத்தி சொல்லாம இந்த சவுல் ராஜ்ய பாரத்துல அவன் ராஜ்ய பாரம் தொடங்கின மாத்திரத்துல முதல் கோணல் முற்றும் கோணல் சொல்லுவாங்க. அப்படி ஆயிடும். 13வது 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது சவுல் ராஜ்யபாரம் பண்ண தொடங்கிட்டார். தொடங்கின மாத்திரத்தில் பயங்கரமான ஒரு வெற்றி, முதல் யுத்தத்தில் வெற்றி. அடுத்தபடியாக ஒரு யுத்தத்துக்கு போகணும். அந்த யுத்தத்துக்கு போக ஆயத்தமாக 1 வருஷம் முடிஞ்சிட்டு 2வது வருஷம் தொடங்கிருச்சு. இந்த 2வது வருஷத்துல யுத்தத்துக்கு போக சவுலும் அவனுடைய சேனைகளும் ஆயத்தமாக வேண்டும். இதற்காக சாமுவேல் சொல்லிட்டு, நீ ஆயத்தப்படுத்திக்கோ, நான் குறித்த நாட்டில் திரும்பி வருவேன், வந்த மாத்திரத்தை யுத்தத்தை நினைச்சணும் தொடங்கணும். இப்போ போயாச்சு, சாமுவேல் போயிட்டாரு, சவுல் இருக்கிறார். 7 நாள் பார்த்தாரு, 7 நாள் யுத்தத்துக்கு தொடங்குறதுக்கு அப்படி சாமுவேல் வரவே இல்லை. 7வது நாள் சாயந்தரம் பார்த்து சாயந்தரம் நினைச்சிட்டான்னா சவுல் ஒரு காரியத்தை செஞ்சுட்டார். 13 வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலுடைய உம்முடைய ராஜ்யபாரத்தை என்ன கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். இந்த வார்த்தை வசனம் கவனமாக கேளுங்க, நல்ல பிழை இல்லாமல் சத்தமாக வாசி. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். அந்த வசனம் சொல்லுது, தேவசமூகத்தில் காத்திருக்கிற சவுல் காத்திருக்காம ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை சவுல் சாதாரண பிரஜையாக தான் இப்போ ராஜாவாயிட்டான். ராஜாவான தோரணில் நினைச்சிட்டான்னா அவன் பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டான். இதனால சாமுவேல் நீ தப்பு பண்ணிட்ட, ஒரு ராஜ்யபாரம் நிலைநிறுத்தார். அதுக்கடுத்து 14ஆம் வசனத்தில் அவர் பேசுறார் சத்தமா, நிலை நிற்காது, தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை கட்டளையிட்டார். இப்போ ஃபுல்லாக கொஞ்சம் கணக்கு பார்க்க போகிறோம். எல்லாம் கணக்கு பார்க்கறது கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கு. ஏன்னா தேவ சமூகத்தில் புத்தி இல்லவன் கணக்கு போட்டு பார்க்கணும். வேதம் வாசிக்கிறவங்க கொஞ்சம் கணக்கு போட்டு பார்க்கணும். இந்த வசனம் சொல்லி பாருங்க, ராஜ்யபாரத்தோட 1 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. 2வது வருஷம் துவக்கம், 4 ஆண்டு ஆச்சோ 1/2 ஆண்டு ஆச்சோ தெரியல. ஆனால் 2வது வருஷம் தொடங்கியிருக்கு. இந்த 2வது வருஷத்துல தப்பு பண்ணிட்டான். இப்போ 14 வருஷத்துல என்ன மாதிரி வேதம் சொல்லுகிறது? 14 வருஷத்துல 1 சாமுவேல் 13:14 என்ன சொல்லுது? அதுக்கடுத்து சொன்ன சத்தமாசி கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி நம்ம அது ஒவ்வொரு பதிவுகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். மீன் வரையமாக நேரத்தில் போய்க்கிறாங்க. இந்த வசனம் சொல்லி பாருங்க, இப்போது நம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய்க்க கட்டளையிட்டார். கட்டளை இட்டுட்டார், முடிச்சிட்டா. நல்லா கவனிச்சு கேளுங்க. ஆண்டு சொல்ல காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இப்போ உங்கள்ட்ட ஒரு எல்லாரும் கேள்வி. இந்த காலையில் அங்கே ஆரம்பிக்கிறவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். இதை தாவீது இப்படி சொல்லுகிற தீர்க்க தரிசனம் வருகிற பொழுது, இப்போ நம்ம எல்லாரும் நல்லா தெரியும், சவுல் தள்ளிட்டு ஆண்ட தாவீதை ராஜாவை என்ன செய்யறாரு?
ஏற்படுத்த போறார். அதான் 14 வசனம். ஆனா இப்படி சொல்லுகிற காலகட்டத்தில் கட்டளையிட்டார் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தாவீது இந்த பூமியில இருந்தானா? சத்தமா நோ, தாவீது பிறக்கவே இல்லை. தாவீது பிறக்கவே இல்லை. அதுக்கு தான் நம்ம வசனத்தை என்ன செய்ய போறோம்னா ஆராய்ச்சி பண்ண போறோம். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா முன்குறிக்கப்பட்டவன் தாவீது, முன்குறிக்கப்பட்டவன். இன்னைக்கு நம்மளை குறித்து ஆண்டவத்தில் சொல்லி வச்சிருக்கிறார். இந்த தாவீதை மட்டும் தியானிச்சுட்டு போயிட்டா நமக்கு ஒரு பிளஸிங் கிடையாது. இந்த தாவீதை விட நாம தான் மோர் பிளஸட், அதிகமாக ஆசிரியப்பட்டவர்கள். அதான் வசனம் நமக்கு சொல்லுது. எதுக்கு தாவீதை குறித்து நம்ம விருத்தி அடைந்த பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்? இல்லை, தாவீது விருத்தி அடைஞ்சானா அவனை காட்டு நான் விருத்தி அடைய போறேன். அதனால நான் வசனத்தை தியானிப்படி கூடி வந்திருக்கிறேன். தேவநாயகத்தில் ஒரு நாள் வெறுமையாக விடாமல் என்னை விருத்தி அடை பண்ண வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 13:21. நீங்க பழைய ஏற்பாட்டை தேடி பார்த்தீங்கன்னா இந்த சவுலுடைய ஆயுசு நாட்கள் இருக்காது, அல்லது ராஜ்யமார் இருக்காது. அங்க வயசு சொல்லப்பட்டிருக்கு, ராஜ்யமார் சொல்லப்பட்டிருக்கு. 13:20 டக்கு டக்கு வாசிக்கப்போ. கேட்டுக்கொண்டார்கள். 40 வருஷ காலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவுலை ராஜாவாக கொடுத்தார். கணக்கை கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ சவுலுக்கு 40 வருஷம் ராஜ்யபாரம். இந்த 40 வருஷம் ராஜ்யபாரம் முடிச்ச மாத்திரத்தில் தாவீது எப்ரோன்ல என்ன செய்றான்? ராஜாவா மாறுகிறான். எப்ரோன் என்பது யூதேயா பகுதிக்கு உட்பட்ட ஒரு சிறிய பகுதி. அந்த யூதேயா தேசத்தில் மட்டும் ராஜாவா மாறுகிறான். அதுக்கடுத்து நீங்க வேத வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 5:4. சீக்கிரம் 2 சாமுவேல் 5:4. தாவீது ராஜாவாகும் போது 30 வயதா இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்ப தாவீது ஆயுள் நாட்கள் எத்தனை? புனிச்சிட்டே ஒருத்தர் பதிச்சிட மாட்டீங்களா? நீங்க கவனிங்க, குறிச்சு கவனிங்க. தேவ சொல்ல காத்துக்கு தேவையில்லையே. தாவீது ஆயுசு நாட்கள் எத்தனை? ஏசப்பா 30 வயசுல ராஜா ஆயிட்டான். 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணான். 40 வருஷம் முடிவு செத்துட்டான். அவன் சாலமோன் வந்துட்டான்ல. அப்ப எத்தனை வருஷம் பாருங்க. பேபி கொஸ்டின் இதெல்லாம் நீங்க சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. 70 வருஷம் உயிரோடு இருந்தான். அப்படித்தானே? 70 வருஷம். இப்போ இவன் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது சொல்லுங்க 30 வயது. இவன் யாருக்கு அடுத்து ராஜா மாறினா? சவுலுக்கு அடுத்து ராஜா மாறினா. சவுல் தன்னுடைய 40வது ராஜ்யபாரத்து முடிவில் பட்டயத்தால அல்லது ஈட்டியால வெட்டப்பட்டு குத்தப்பட்டு செத்துட்டான். 40 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கிறான். ஆனா அவன் 1.5 வருஷம் அல்லது 1.25 வருஷம் தான் தேவனுக்கு பிரியமா ஆட்சி செஞ்சான். பாக்கி 38 வருஷமும் அவன் என்ன செஞ்சிட்டான்? தேவனுக்கு பிரியம் இல்லாம ஆட்சி செஞ்சான். மொத்தம் 40 வருஷம் அதுல 1.25 அல்லது 1.5 வருஷம் தான் நினைச்சான் பிரியமா ஆட்சி செஞ்சான். பாக்கி 38 வருஷமும் வீணு விருதாமா தான் சுயத்தில் ஆட்சி செஞ்சான். இப்போ 40 வருஷம் ஆட்சி, 40 வருஷம் முடிஞ்சு செத்துட்டான். இப்போ தாவீது ராஜ்யபாரத்துக்கு வர்றான். அப்போ நீங்க நல்லா கண்டுபிடிச்சு சொல்லணும், தாவீது எப்போ பிறந்தான்? 10 வருஷம் கழிச்சு. இந்த பிராமிஸ் எப்போ வந்திருக்கும்? அவர் ராஜ்யபாரம் பண்ணி 1.5 வருஷம் கழிச்சு. அப்போ ஏறத்தாழ இந்த பிராமிஸ் 8.5 வருஷம் கழிச்சு, நான் அப்ராக்சிமேட் 1.5 வருஷம் கழிச்சு இந்த பிராமிஸ் வருது. அப்போ 10 வருஷத்துல 1.5 போச்சுன்னா 8 வருஷம் கழிச்சு அவன் பிறக்க போறான். ஆனா வசனம் சொல்லுது 14 வருஷத்துல கர்த்தர் தம்முடைய இறுதிக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளை இட்டார். இது கன்ஃபார்மா கர்த்தர் சொல்லிட்டார். தாவீதுன்னு பிறக்கலைங்க, தாவீதுன்னு பிறக்கவே இல்லை. அல்லேலூயா. என்னைக்காவது கர்த்தர் உங்கள்ட்ட நேரடியா ஒரு வசனம் சொன்னார்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா கர்த்தர் உங்கள்ட்ட நேரடியா ஒரு வசனம் கூட சொல்லல. ஆனா சொல்லப்பட்ட அனைத்து வசனங்களும் அனைத்து வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கும் எனக்கு தான் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். அது 4ஆம் வசனத்தை சத்தமா எடுத்து வாசிங்க. எபேசியர் 1:4. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருக்கும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டபடி. அல்லேலூயா. எங்க
முன்னாடி தான் ப்ராமிஸ் பண்றார் ஆண்டவர், பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா உங்களையும் என்னையும் எப்ப தெரிஞ்சிருந்தார் தெரியுமா? எப்ப முன்னிறுத்தார் தெரியுமா? இந்த வானம் அந்த பூமி உண்டாக்குறதுக்கு முன்னாடி அவங்க தெரிஞ்சுட்டார். என்ன தெரிஞ்சுட்டார்? அல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க தெய்வாதீனமா அவங்க கூப்பிட்டு வந்தாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க பைபிள் தந்தாங்க, இவங்க ஜெபம் பண்ணாங்க, எனக்கு சோகடிச்சு அதனால சர்ச்சுக்கு வந்தேன். இல்ல, இது உங்களை கர்த்தர் உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னாலே தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நேத்து உங்களை தெரிஞ்சுக்கலங்க, இந்த பூமியும் வானமும் படைக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்ல ஆண்டவர். இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். இந்த சுவிகார புத்திரன் என்னது? அடாப்ஷன் சைல்ட், அடாப்டட் சொல்லுவாங்க. அடாப்டட் என்னது? தத்தெடுத்தல். அல்லேலூயா. பாருங்க, எபேசியர் எழுதினரும் மற்றவர்களுக்கு இதுல இருக்கிறது எழுதும் போதே அது நமக்கு சேர்த்து படிக்குது. உண்மையிலேயே புத்திரர்கள் யாரு? இஸ்ரவேலர்கள். இப்ப நம்மளை எப்படி எடுத்திருக்கிறாரு? சுவியார். ஆனா நீங்க நினைப்பீங்க அவங்களை வச்சுக்கிட்டே, அவங்க ஒரு பிள்ளை வச்சுக்கிட்டே நமக்கு ஒரு பிள்ளை, இந்த பிள்ளை க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கடுத்து இன்னொரு பிள்ளை எனக்கு வேணும் அப்படி சொல்லி உங்களையும் எனக்கு. அப்போ அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து சுதந்திரமும் அனைத்து ஆஸ்வாதமும் எனக்கு உங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ நீங்க விருத்தி அடைவீங்களா? அடைய மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க, விருத்தி அடைவீங்களா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார். ஏன் என்று சொன்னால் அவர் வாக்குத்தத்தம் உள்ள, வாக்குத்தத்தம் தந்த, வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். இந்த தேவன் எப்படி இந்த சவுலை தள்ளி விட்டுட்டு தாவீதை ஏற்படுத்தினாரோ, அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா தாவீது பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வாக்கு வந்துச்சு, விருத்தி அடைகிற வாக்கு. நமக்கோ நாம இந்த உலகத்துல மக்கள் சொல்லுவாங்க, புழுவோ பூச்சியும் இல்லைங்க, கல்லும் மண்ணு இல்லைங்க, தூசியோ துப்பட்டியும் இல்லைங்க, இந்த உலகத்திலேயே உலகமே ஒன்றும் கிடையாது, இந்த வானமும் கிடையாது, பூமி அப்பயே நம்ம தெரிஞ்செடுத்துட்டார். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய சமூகத்துல ஆண்டவராய் இந்த நாள் நம்முடைய பேசுற காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னால் என்னை முன்குறித்த ஆண்டவர் நிச்சயமா ஒவ்வொரு காரியத்திலும் என்னை விருத்தி செய்வார். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி நீங்களா கேட்கணும், நான் என்ன காரியத்தில் இப்ப நான் விருத்தி இல்லாம இருக்கேன்? கேட்டு பாருங்க. படிக்கிற பிள்ளைங்க அந்த பாடம் வரமாட்டேது, இந்த பாடம் வரமாட்டேது, அப்படி இருக்க மாட்டேது, இப்படி மாட்டேது சொல்றீங்களா? விருத்தி வேணுமா? வேணுமா வேண்டாமா? சத்தமாக சொல்லு, வேணுமா வேண்டாமா? விருத்தி வேணுமா? நல்லா படிக்கணுமா? சோதரம். ஒருவேளை பிசிக்கல் டெஸ்ட், அதாவது உங்களுக்கு முடியலையா, அல்லது தேவசோட குடும்பத்திலே ஒரு குழப்பம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, நற்காரியம் நடக்கணும், வரன்காரியம் நடக்கணும், வேலை வாய்ப்பு நடக்கணும், இன்னும் தேவ சமூகத்துல சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், எப்படி நிம்மதி இல்லை, நிம்மதி வேணும், இப்படி ஒவ்வொரு காரியங்களும் ஆடி அடிக்கிட்டு வர்றீங்களா? கர்த்தர் சொல்லுறா, எந்த காரியம் உங்களுக்கு வீக்கா இருக்குதோ அதுல கர்த்தர் கிருபை வந்து உங்களுக்கு விருத்தி அடைய செய்கிறார். காரணம், தாவீது தேவனால் இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடிதான் தேர்ந்தெடுக்கப்பட்டான். உங்களையும் என்னையும் தேவனாய் கர்த்தர் உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் சுவிகார புத்திரராய் தெரிந்து கொள்ளும்படியாக நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசனத்தை காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், எக்காரணம் கொண்டும் நீங்க விசுவாசித்தாதான் இந்த வசனம் எனக்கு, இந்த தாவீதை கர்த்தர் முன்குறிச்சதுனால அவன் விருத்தி அடைச்சிட்டான். என்னையும் முன்குறிச்சிருக்கிறான். இப்போ நான் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வசனம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறோம், நீங்கள் எதெல்லாம் வாக்குத்தத்தம் அந்த வாக்குத்தத்தங்களாம் நான் வாசிக்கும் போது இந்த வாக்குத்தத்தங்களாம் பிடிச்சிக்கிட்டேன்னா, உறுதியாக பிடிச்சிக்கிட்டேன்னா, வசனம் சொல்லுகிற 26:3 ஏசாயாவின்படியே, உண்மை உறுதியாக பற்றி பண்ண மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறதுனால் அவனை பூரண சமாதானத்துடன் அதான் விருத்தி அடைகிறார். என்னை பூரண சமாதானத்தின் கதை காத்துக்குள்ள வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு வர்ற வருமானம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா உங்களுக்கு சமாதானம் இருக்காது. உங்க வீட்டு காரியம், உங்க விவசாய காரியம், உங்க தொழில் காரியம், உங்க சகல காரியம் உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாட்டா உங்களுக்கு ஒண்ணுமே நல்லா இருக்காது. ஆனா பூர்ண சமாதானம் உங்களுக்கு வருதுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்?
எல்லாவற்றையும் கத்தனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். கத்த என் கை கிரியில் எல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏன்னு சொன்னால் என்னை உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே தெரியும். அதனால் நிச்சயமா என்னை கத்த விருத்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவ சமூகத்துல அவனுடைய வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் தாவீதுடன் கூட இருந்து விருத்தி அளிச்சிருந்தார். இப்போ நம்மை எபேசியர் 1:4 விருத்தி அளிச்சுகிறார். எப்படி இந்த விருத்தி புதிய ஏற்பாட்டில் ஒரு இணையா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்படியா விருத்தி அடைஞ்சான்னு கேட்டீங்கன்னா, இந்த புதிய ஏற்பாடு சபைக்கும் தாவீது வாழ்க்கைக்கும் பாருங்க கொஞ்சம் மேட்சா. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் சபை முதல்ல நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும். நமக்கு நடைமுறை தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் தாவீது இருக்கிற பழமையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாவீது தன் மாமனாரால் என்ன செய்யலாம் துரத்திடப்படுகிறான், ஓடுறான். அப்படி ஓடும்போது வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாரி 1 சாமுவேல் 22:1 வாசிக்கும். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். இந்த வசனத்தை பார்த்தீங்களா, வாசித்து பார்க்குறீங்களா? 22ல் 1-2 வசனம் வாசிக்கிற பொழுது தாவீது வீட்டை விட்டு ஓடுறான் அல்லது அரண்மனை விட்டு ஓடுறான். அப்படி ஓடும்போது அவன் கூட சிலர் என்ன செஞ்சுக்கிறாங்க, இவன் ஒரு நல்ல ஒரு யுத்த வீரன். அவங்க கூட சில கூட்டம் சேர்ந்து யாரும் சொல்லி பார்த்தீங்களா, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். கடன் அடைக்க முடியல, ஓடி விட்டான். வேலையை கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்துறான், அடிமைத்தன வாழ்க்கை. அவனை நினச்சிதான் தப்பிச்சு ஓடி வந்துட்டான். அப்புறம் முறுமுறுக்கிறவங்க, என்னடா தேசத்தில் ஆட்சி நடக்குது, இப்படி தான் ஆட்சி செய்வாங்களா? இன்னைக்கு எல்லாருக்கும் அது ஒரு கம்ப்ளைண்ட். இப்படி இருக்கிறவங்கலாம் இப்போ நினைச்சிட்டாங்க தாவீது கூட சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்தவங்க கணக்கு எத்தனை தான் 400 பேர். அடுத்தபடியாக 27:2 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இப்ப 400 பேர் வேதவசனம் சொல்லுகிறது, 400 பேர் 600 பேராய் மாறுகிறார்கள். எப்படி? இன்னும் கூட்டம் சேருது. அதுக்கடுத்து 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 சாமுவேல் 2:4. இப்ப சவுல் செத்துட்டான். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதாவின் வம்சத்தர் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். நல்லா கவனிச்சு கேளுங்க. 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் முழுக்க வந்து இப்போ தாவீது என்ன செய்யுது, ராஜாவா இரு. சவுண்ட் இருக்கும் போதே நீ தானே படைத்தலைவனா இருந்த, சவுண்ட் இருக்கும்போது நீ தானே போக்குவரத்து நடத்தின. அதனால அவனுக்கு அப்பப்போ பேய் பிடிக்கும், அந்த பேயை ஓட்டிடுவேன். ஆனாலும் நீ தானே ராஜ்யபாரத்தில் முக்கியமான ஆளாக இருந்த. இப்போ நீ என்ன செய்ய, நம்முடைய யூதா கோத்திரம் முழுவதுக்கும் அப்போ கவுண்டிங் வந்து கணக்கு பண்ணி பாருங்க. இப்போ ஒரு கோத்திரம் சொன்னா எப்படி நினைச்சிருக்கோம், 50,000 பேர் 70,000 பேர் இருப்பாங்க. குடும்பமா சேர்த்தா இன்னும் கூட கணக்கு வரும். சரி, இப்போ கணக்கு பண்ணி பாருங்க. முதல்ல 400 பேர், அடுத்து 600 பேர், அதுக்கடுத்து ஒரு கோத்திரம் முழுவதும். அடுத்தபடியாக 2 சாமுவேல் 5:1-2-3 வசனங்களை வாசிங்க. அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள். பாக்கி 11 கோத்திரம் வந்து சொல்றாங்க, நாங்க உங்க எலும்பு உங்க மாம்சம் இருக்கிறோம். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும்போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோன் ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். 400, 600 யூதா கோத்திரம் இஸ்ரவேல் முழு இப்படியா விருத்தி செய்கிறார்.
கர்த்தர் எப்படி படிப்படியாக விருத்தி செய்கிறார். இப்போ நல்லா கவனிச்சு கேளுங்க. வசனம் சொல்லுது, ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது எத்தனை சீசர்களை ஏற்படுத்தினார்? 12 சீசரை ஏற்படுத்தினார். இப்போ லூக்காவில் வரும்போது 9ஆம் அதிகாரத்தில் வரும்போது 12 சீசர்கள் அனுப்புகிறார். 10ஆம் அதிகாரத்தில் வரும்போது 70 சீசர்கள் அனுப்புகிறார். அடுத்து அப்போஸ்தலர் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது 1ஆம் கடைசி பகுதியில் 120 கூடி இருக்கிறார்கள். அடுத்து நீங்கள் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது 3000 பேர் திருமணம் பெற்றார்கள். 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 5000 பேர் என்ன செஞ்சாங்க? சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அடுத்து ஒவ்வொரு அதிகாரம் வாசிக்க திரள் திரளாய் சபையானது நாளுக்கு நாள் என்ன செய்யுது? விருத்தி அடைந்தது. அல்லேலூயா. சபையும் தாவீது வாழ்க்கையும் ஒன்றா இருக்குது. இப்ப சபைக்குள்ள இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் இந்த வாக்கத்தை கட்ட சொல்றாங்க. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1 புத்தகம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கிறோம். 1 நாளாகவும் 12:22. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் சேர்ந்தபடியால் அவர் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உதவி செய்கிற நபர்கள் தாவீதிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். நான் ஒரு தனிக்கட்ட, ஒரு தனி மனுஷன், நான் என்னத்தை சம்பாரிச்சு நான் என்னத்தை கடன் நினைக்க போறேன்னு நினைக்கிறீங்களா? நான் என்னத்தை சம்பாரிச்சு இந்த பூமியில் வாழ போறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. தாவீது உயர்த்தின ஆண்டவர், தாவீது விருத்தி அடிச்ச ஆண்டவர், தாவீதுக்கு நாளுக்கு நாள் அவனுக்கு உதவி செய்தவர்கள் கூடி வந்து இப்ப தேவசேனையை போல். தேவசேனை குறித்து நம்ம புதிய எங்க வாசிக்கிறோம்னா, அவருடைய தூதர்கள் கோடி லட்சம் 1000 10,000 மனுஷன் வாசிக்கிறோம். வெளிப்படுத்த வாசிக்கிறோம். அப்போ அந்த கோடி தூதர்கள் அப்படின்னா எத்தனை செய்வர் பண்ணணும்? கோடிக்கு எத்தனை செய்வர்? கணக்கு கேட்டு திணற விட வேண்டாம். ஒரு 7 செய்வர். அப்ப 7 + 7 எத்தனை செய்வர்? 14 செய்வர். என்ன கணக்கு சொல்லுவீங்க? 14 செய்வர் என்ன செய்வீங்க? அதாவது இப்போ கவர்மெண்ட்ல ஒரு 120 லட்சம் கோடி, 10,000 கோடி, 10 லட்சம் கோடி அப்படி சொல்லுவாங்க. ஆனா அதையும் தாண்டி இந்த கணக்கு வருது கோடி. இப்போ தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஜிஎஸ்டில 1,20,000 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கு. அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் இல்ல, 1,20,000 கிடையாது, 1,20,000 கோடி. அப்போ 99 லட்சம் கோடி. இப்போ கோடி இதுதான் கடைசி நம்பர். இத்தனை தூதர்களை உடையவராய் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தாவீது முன்குறிக்கப்பட்டவன். இவனுக்கு இவ்வளவு உதவியாளர் வந்தான்னா, நாம உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவர்கள். நான் விசுவாசிக்கிறபடி நான் நம்புறேன், இதை காட்டிலும் அதிகமான நபர்களை கர்த்தர் ஏற்படுத்தி எனக்கு உதவி செய்ய அவர் ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். நான் விசுவாசித்தா எனக்கு நடக்கும். அல்லேலூயா. வசனத்தை எத்தனை பேர் விளைக்கிறீங்க? ஸ்தோத்திரம். நீங்க அந்த பிரதர் சொன்னாரு, அப்படி விழுந்துட்டு கால் எத்தனை தடவை வண்டியில் வந்து ரத்தமெல்லாம் காப்பாற்றினாரு. 100க்கு 100 உண்மை. என்னை ரத்தத்தோட தான் காப்பாற்றிருக்கிறார். அதுவும் 100க்கு 100 உண்மை. அல்லேலூயா. ஆனால் ஒரு விசேஷ தன்மை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் எங்கே போனாலும், இந்த பிரதர் எங்கே போனாலும், நீங்கள் எல்லாரும் எங்கே போனாலும் கர்த்தருடைய தூதர்கள் கூடவே இருக்கிறார். எனக்குன்னு இந்த தூதர்கள். நான் இந்த பூமியில் 70 வருஷம் அல்லது 80 வருஷம் உயிரோடு இருக்குன்னு சொல்லி தேவை திட்டம்னா, அது வரைக்கும் எவ்வளவு ரத்தம் செஞ்சாலும் சரி அவனால் ஒன்று செய்யுங்க. ஏன்னா தூதரை வச்சு பாதுகாத்துக்கிறான். இந்த பிரதர் யாரும் உங்களை யாரும் ஒன்று செய்யவே முடியாது. முன்குறித்த நாள் வரைக்கும் கர்த்தர் தம்முடைய தூதரை வைத்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வசனம் தாவீதுக்கு உதவி செய்யறவங்க கோடி தூதர்கள் தேவசேனை போல் பலத்த சேனைகள் தாவீதோடு இணைக்கப்பட்டார்கள். நீங்க 1 நாளாகவும் 12:23 இருந்து கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஒவ்வொரு பராக்கிரமசாலியும் 1000 பேர், 300 பேர், 800 பேர், 700 பேர், சிங்கம், அப்படி பலவிதமான கோலியாத்தை போல ராட்சஸ்தர்கள் எல்லாரும் கொண்டு வந்த ஒரு பட்டியல் இருக்கும். நீங்க
கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்க வீட்டில் போய் 1-4-12-23 வாசித்து பாருங்க. பயங்கரமான ஒரு பட்டியல் இருக்குது. அந்த பட்டியல் இருக்க ஒவ்வொருத்தரும் அடிச்சானா 600 பேர் அடிப்பான். அல்லேலூயா. ஒரு அடிச்சானா 300 பேர் அடிப்பான். பெனாயான்னு ஒருத்தன் போனானா எதிரியா இருக்கிற கோலியாத்துடைய வம்சத்தில் இருக்கிற கோலியாத்து தம்பிய அவன் படைமர கணதி எவ்வளவு பெரிய ஈட்டி வச்சிருப்பான். அந்த ஈட்டியை அவன் வச்சுட்டு அவன்கிட்ட எதிர்த்து போனவன் பேர் கையில் ஒரு தடி மட்டும் கொண்டு போய் அவன் ஈட்டி அவன்கிட்ட பறித்து அவனே குத்தி போட்டான். தாவீது அப்படி தானே செஞ்சான். அவன் பட்டை எடுத்துட்டு அவனை கொண்டு போட்டான், கழுத்தை வெட்டினான். அல்லேலூயா. இந்த பராக்கிரமசாலிகள் நாளுக்கு நாள் உதவி செய்யும்படி தாவீது கர்த்தர் அனுகூலம் பண்ணி அவனை விருத்தி அடைச்சிட்டார். இந்த நாள் வசனத்தை கேட்கிற உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சொல்கிறார், இந்த தாவீதையே கர்த்தர் விருத்தி அடைச்சிட்டானா. தாவீது ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால கழுவப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன். அவன் செலுத்தின ஆட்டுக்குட்டி அல்லது கிடாரி அல்லது காளை. ஆனா நீங்களும் நானும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தாவீதுக்கே தேவசேனையை போல உதவி செய்ய பெரியனார் இருந்துச்சுன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் மீட்கப்பட்ட எனக்கு உங்களுக்கும் அதை காட்டிலும் கோடா கோடி தூரங்களை கட்டுப்படுத்தி உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, கத்திரி சமூகத்தில் நீங்க எந்த விளைவில் வந்தாலும் சரி, எந்த நெருக்கம் வந்தாலும் சரி, நீங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, நெருக்கத்தை பார்த்து விழுந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியம், உதாரணம் இல்லை வேதவசனம் ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாவீதை எப்போ அபிஷேகம் பண்றாங்க? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம் பண்றாங்க. இப்போ ஏறத்தாழ தாவீது பிறந்துட்டான், ஆடு மேய்க்கிறவன் பிள்ளை வளர்ந்துட்டு, ஆனால் பிரியமில்லாத ஒரு ஆள் ஆட்சி செஞ்சுட்டே இருக்கிறார். கர்த்தர் வளர்றதை பார்த்தேன், என்னும் செஞ்சுட்டு வளர்ந்தாலும் அவனை கொண்டு அவன் முன்னாடி நிறுத்தினார். தாவீதை கொண்டு போய் சவுலுக்கு முன்னாடி நிறுத்தினார். இப்போ சவுல் தான் ராஜ்யபாரம் பண்ணான். எங்க சத்துரு இருக்கும்போது தேவ மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? யோசிக்க டைம் எடுத்தால் வேஸ்ட் ஆகும். இப்போ ஒரு காமெடி இல்லை ஜோக் கூட சொல்லக்கூடாது, ஒரு கான்செப்ட் நம்ம மத்தியில் ஒரு பறவை என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, எதுக்குங்க அந்த ஆட்சி திரும்பி வந்துச்சு சென்டரில் அப்படி சொல்லி கேட்டப்போ பதில் என்ன வச்சா, இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே அவங்கள மாற்றுங்காண்டவர் ஜெபம் பண்ணாங்க, அதனால ஆர்டர் மாற்றாமல் திரும்பி கொண்டு வந்துட்டார். இன்னும் ஜெபிக்கிறதுக்காண்டி கத்த அவரே வச்சிருக்கார். எத்தனை பேர் விளங்குது? விளங்குதா? விளங்கல? இன்னும் அதிகமாக ஜெபிப்பாங்க இந்தியாவில் இருக்கிறவங்க அப்படி சொல்லி ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரா? அதே நபரை இந்தியாவுக்கு தலைவர் வச்சிருக்கிறார். அப்போ நம்ம மேலே விழுந்த கடமை. இப்போ தாவீதுக்கு என்ன நெருக்கம்? அவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டதிலிருந்தேவும் அவனுக்கு இந்த 11 வாசித்த பார்த்தீங்களா, 9 விருத்தி அடைந்தான். அந்த வசனம் வரைக்கும் அவன் நெருக்கப்பட்டான், அவன் ஒடுக்கப்பட்டான், துன்புறுத்தப்பட்டான், ஓடினான், அலைஞ்சான், கிழக்கு மேற்கு கொகை தவறாமல் அலைஞ்சான், எல்லா இடத்துலையும் தப்பிக்கிற வழி பார்த்தான். ஈட்டி எறிதல் எத்தனை அவங்க மேலே ஈட்டி வந்துச்சு, அத்தனை கற்று காப்பாற்றியான். ஆனால் வசனம் 1 நாளாகம் 11:9 வரை அவனுக்கு அத்தனை உபத்திரமும், அது ஒரு ரோஜா இதழ்களை நசுக்கி அதில் வருகிறதான அந்த சாரத்தை எடுத்து அதில் வருகிற நறுமணத்தை கவலும் வரைக்கும் அந்த ரோஜா இதழுக்கு எவ்வளோ வேதனை இருக்கு பார்த்தீங்களா? தெரியாத ஒன்று சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. திராட்சை பழத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை ஃப்ரூட் மிக்சரில் போட்டு என்ன செய்யணும், வெடிக்கணும், அதை அடித்து குடிக்கணும், தேவையான இனிப்பு போட்டுக்கணும். அந்த பழம் என்ன பாடுபடும்? இந்த கண்ணாடி ஜாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழம் என்ன பாடுபடும்? இந்த பாடு தாங்க உங்கள் உயர்வு, இந்த பாடு தாங்க என் வாழ்க்கை உயர்வு. நான் ஏசுனார் படிச்சுட்டேன், சொகுசான முன்னேறுவேன். நெவர். அல்லேலூயா. 16ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க விருத்தியான அந்த வார்த்தை வரைக்கும் பாடுகள், போராட்டம், பொண்ணை கொடுத்துட்டு மறுமணம் கொள்ள பார்த்தா இந்த இருக்காது உலகத்தில். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான உபத்திரம். தான் பெத்த பிள்ளை தான் தாப்பனை கொள்றதுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் படைகள் அனுப்புறான். எங்க பார்த்துருக்குற இப்படி கொடுமையை அனைப்பு நடக்குது. இப்போ கொடூரமான உலகத்தில் இப்போ என்ன செய்யுது? கள்ளத்தனமான காரியங்களுக்கு மனையை கொள்வது,
கடவுளை கொள்றது, பெத்த பிள்ளையை கொண்டு இப்படியெல்லாம் நடக்குது. முன்னாடி தாவீது காலத்துல ஏறத்தாழ நீதி நேர்மையும் பூமியில் இருந்துச்சு. அப்படிப்பட்ட காலத்திலேயும் மகளை கொடுத்துட்டு மருமகளை கொல்ல பார்க்குறான். தான் பெத்த தகப்பட ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கு ஆட்களை அனுப்பி கொள்ள பார்க்குறான். இப்படி நடக்குது. இந்த உபத்திரத்தில் எல்லாம் அவன் நற்கந்தமாய் மாறி தேவனுக்கு உகந்த வாசனையை தந்து அவன் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. பாடுகள் இல்லாமல் பரலோகம் கிடையாது. ஏதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க பாடுபடுத்தும், சொந்தக்காரங்க பாடுபடுத்தும், தாலி கட்டினவங்க, தாலி கட்டப்பட்டவங்க, மாமியார் மருமகள், இப்படி வருஷம் அடிக்கிட்டே போங்க. ஏதாவது ஒரு சம்திங் ஒரு மூலைக்கு போதும்டா, இந்த வாழ்க்கையே வேண்டாம், நான் பழையபடிக்கு நான் தூக்கிறேன், பழச நான் தூக்கிறேன். உங்களுக்கு தான் நஷ்டம். பொறுத்துட்டீங்க, கடைசி வரைக்கும் பொறுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில 11:9 விருத்தி அடைந்தான் வார்த்தை நிறைவேறும். சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில 11:9 நிச்சயமா என் வாழ்க்கையில விருத்தி அடைந்து கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாடுகள் வழியாத்தான் பல 1:12 யாக்கோபு வாசிங்க, சீக்கிரம் வாசித்து பிடிக்கலாம். யாக்கோபு 1:12 சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்ப அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு பாடுகள் வழியாத்தான் இந்த வாக்கை பெற்றுக்கொள்ள முடியும். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள பலன் பெறும். நசுக்க நசுக்க கரும்பு சாரை நீங்க போய் கடலை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கரும்பு என்ன பாடுபடுது. சிங்கிளா விடுறான், டபுளா விடுறான், அப்புறம் ட்ரிபிளா விடுறான், அப்படியே விட்டு விட்டு நினைச்சான். ஒரு சொட்டு கூட சாறு வடியாம இருக்கிறது நினைச்சான். சக்கையா முடியும். தேவசத்துல இதெல்லாம் நம்ம கண்காண நடக்கிற குடிக்கிற கரும்பு சாறு. என் சுயம் சாகிறது வரைக்கும், என் மாம்ச கிரியைகள் அழிகிற வரைக்கும், மாம்சம் அழியக்கூடாது, மாம்ச கிரியைகள் டக்குன்னு கோப்பம், டக்குன்னு எரிஞ்சுடுது. நீதான் நீதான் எப்பா பார்த்தாலும் நீதான். இதெல்லாம் மாம்சீகம். குறை சொல்றது யார் பேரு? அக்யூசர். யார் பேரு? சாத்தான் பேரு. குறை சொல்லுகிறவன் இரவு பகலும் தேவனுடைய பிள்ளைகள் மேல் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். யாரு? சாத்தான். நீங்க வேதவசனத்தை வாசித்து பாருங்க. நான் சும்மா உங்களுக்கு வேதவசனம் சொல்லல, தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் உங்களை குறை சொல்லிட்டு இருப்பான். நாம குறை சொல்ல விட்டுட்டு தேவசனத்துல முன்னேறதுக்கு வழி பார்ப்போம். குறை சொல்ல விட்டாச்சுன்னா விருத்தி அடைய போறன்னு அர்த்தம். அதுக்கடுத்து கத்திரி விருத்தி அடைய செய்வா. எல்லாம் கண்டு அன்பின் ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே